ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 82வது தலைப்பு. பொது தொண்டும் குடும்பப் பணியும். சோஷியல் சர்வீஸ் பற்றி நான் சொன்னதில் அவர்களுக்கு என்ன ஆக்ஷேபம்? சோஷியல் சர்வீஸ் என்பதை நான் ஓவர் எம்பசைஸ் பண்ணி மிகையாக அழுத்தம் கொடுத்து சொன்னதால், செல்ஃப் சர்வீஸ் அவனவன் தனக்கு செய்து கொள்ள வேண்டியது, டொமஸ்டிக் சர்வீஸ் குடும்பத்துக்கான பணி ஆகியவையெல்லாம் கெட்டுப்போகும்படியாக பண்ணியிருக்கிறேன் என்றுதான் ஆக்ஷேபம். அவர்கள் ஆக்ஷேபம் என்று சொல்லி சண்டை போடாமல் அழுதுவிட்டுத்தான் போனார்கள் என்றாலும் இதுதான் அதற்கு அர்த்தம். நான் எப்பொழுது எதை சொன்னேனோ, பத்திரிகைக்காரர்கள் இப்பொழுது அதில் எதை போடுகிறார்களோ, அவனவன் தனக்குத்தானே பண்ணிக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் தன் வீட்டுக்கு பண்ண வேண்டிய டியூட்டிகளையும் விட்டுவிட்டு பரோபகாரம் என்று போக வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. அப்படி நான் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனாலும் உபன்யாசம் என்று செய்கிறபோது இதை பற்றி விசேஷமாக சொல்லாமல் இருந்திருக்கிறேன் போலிருக்கிறது. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒருவன் செய்து கொள்வது சொந்தமாக ஏற்பட்ட ஸ்வபாவமான சமாச்சாரம். இதை பற்றி வெளி மனுஷ்யர்கள் விசேஷமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில்லை. சமூகம் முழுவதற்கும் நல்லதற்கானதை சொல்லவும் அதற்காக திட்டங்களை போட்டு காரியங்கள் பண்ணவும் தான் நாங்கள் ஆச்சாரிய பீட்டங்கள் ஏற்பட்டிருக்கிறோம். அதனால் சோஷியல் சர்வீஸை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.